ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நேற்று வீடியோவில் நார்மல் ஈஸி எப்படி பார்க்குறதுன்றதை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் ஈஸி எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு இடம் வாங்குகிறோம்னா அந்த இடத்த ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஆன்லைன் ஈஸி, அதாவது கவர்மெண்ட் சீல் உள்ள ஈஸி கண்டிப்பாக அந்த டாக்குமெண்ட்டில் வைக்கணும். அந்த ஈஸியை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. எப்பயும் போல் நம்ம வெப்சைட்குள்ளே போயிட்டு லாகின் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம எப்படி லாகின் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம். அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. உள்நுழைய பயனர் பெயர், கடவுச்சொல், கேப்சா இருக்கும். அது எல்லாத்தையுமே கொடுத்து லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். உள்ளே போனதுக்கப்புறம் மேலே முகப்பு பக்கம், பதிவுத்துறை, பதிவு செய்தல், மின்னணு சேவைகள், சுற்றறிக்கைகள், வரைவு பட்டியல், வழிகாட்டு மதிப்பு, வரைதளம், உதவி, மேலும் அப்படின்னா இருக்கும். அதில் மின்னணு சேவைகளில் போயிட்டு வில்லங்கச் சான்று, அதில் போயிட்டு தேடல் மற்றும் வில்லங்கச் சான்று அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் என்ன இருக்கும்னா, வில்லங்கச் சான்றுக்கான தேடல், கூடு மணவாரை போதுமான விவரங்களை தரும் பட்சத்தில் வில்லங்கச் சான்றினை விடுதலையின்றி வழங்க இயலும் அப்படின்னு இருக்கும். வாங்க ஈஸி அப்ளை பண்ணலாம். இப்போ என்கிட்ட ஒரு ஈஸி இருக்குது. அந்த ஈஸியை வச்சு எப்படி அப்ளை பண்ணுறான்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இங்கே மண்டலம் அப்படின்றது இருக்கும். அதில் என்ன மண்டலம், உங்களோட மண்டலம் என்னன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து மாவட்டம், எந்த மாவட்டம் உங்கள் சார்பதிவாளர் அலுவலகம் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து சார்பதிவாளர் அலுவலகம், உங்கள் கிராமம் எந்த அலுவலகத்தில் இருக்குது அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆரம்ப நாள், ஆரம்ப நாள்ன்றது நீங்கள் எந்த நாள்லேருந்து உங்களுக்கு ஈஸி வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நாளை கிளிக் பண்ணி அந்த நாள்லேருந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து முடிவு நாள், முடிவு நாள்ன்றது இன்றைக்கி நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. இன்னையிலேருந்து முந்தின நாள், அதாவது நேற்று நாளைக்கு தான் நம்ம ஈஸி எப்போயுமே முடிவு நாள் கொடுக்கணும் அப்ளை பண்ணுறதுக்கு. அடுத்து என்ன இருக்கும்னா, புல விவரங்கள் அப்படின்னு இருக்கும். புல விவரங்களில் கிராமம் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு என்ன கிராமமோ அந்த கிராமத்தை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் புல எண் அப்படின்னு இருக்கும். புல எண்ணில் உங்களோட சர்வே நம்பரை போட்டுக்கோங்க. அப்புறம் உட்பிரிவு எண் அப்படின்றது இருக்கும். உட்பிரிவு எண்ணா சப்டிவிஷன் நம்பர். சப்டிவிஷன் நம்பர் உங்களோட என்ன சப்டிவிஷனோ அந்த சப்டிவிஷனை அந்த இடத்துல போட்டுக்கோங்க. போட்டுட்டு சேர்க்கன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து மனையன், மனையனில் இப்போ நீங்கள் ஒரு மனை வாங்குறீங்கன்னா அந்த மனையோட எண் இருந்துச்சுன்னா அதை அதில் போட்டுக்கோங்க. இப்போ நான் விவசாய நிலத்தை அப்ளை பண்ணுறேன், அதனால் எனக்கு மனை எண் வராது. ஒருவேளை உங்களுக்கு மனை எண் இருந்துச்சுன்னா அந்த மனை எண்ணை அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து அடுக்குமாடி குடியிருப்பு எண், அதாவது உங்களோட அடுக்குமாடி குடியிருப்பு எண்ணும் இருந்துச்சுன்னா அதை போட்டு அதில் சேர்க்கன்றதை கொடுத்துக்கோங்க. அப்புறம் வீடு தொடர்பு விவரங்கள், உங்களோட வீடு நம்பர், அதாவது கதவு எண் இருந்துச்சுன்னா அதை அதில் போட்டுக்கோங்க. உங்களோட வார்டு எண் இருந்தாலும் போட்டுக்கலாம், பிளாக் எண் இருந்தாலும் போட்டுக்கலாம். போட்டு அதில் சேர்க்கன்றதை கொடுத்துக்கோங்க. அடுத்து எல்லை விவரங்களில் உங்கள் இடத்துக்கு கிழக்கு பக்கம் யார் இருக்காங்க, மேற்கு, வடக்கு, தெற்கு, அந்தந்த பக்கம் யார் யார் இருக்காங்கன்றதை போட்டுட்டு சேர்க்கன்றதை போட்டுக்கோங்க. அடுத்து விஸ்தீர்ணம் மற்றும் கட்டிட பரப்பு அப்படின்னு இருக்கும். அதில் மொத்த விஸ்தீர்ணம், மொத்த விஸ்தீர்ணம்னா என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு முழு இடத்துல உங்களுக்குரிய இடம்னு சில இருக்கும்ல, அப்போ அந்த முழு இடத்துக்குரியதை மொத்த விஸ்தீர்ணமில் கொடுக்கணும். உரிமை மாற்றப்பட்ட விஸ்தீர்ணம் அப்படின்னா, உங்கள் இப்போ ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, அதில் உங்களுக்குரிய 1200 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு இருக்கும்ல, அந்த இதை நீங்கள் உரிமை மாற்றப்பட்ட விஸ்தீரத்தில் கொடுக்கணும். அடுத்து பிரிப்படா பாகம் அப்படின்னா என்னென்னா, பிரிப்படா பாகம்னா
இப்போ நீங்கள் 3ல் ஒரு பங்கு உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே பங்கு பிரிச்சுக்கிறீங்க. அதில் உங்களுக்குரிய பங்கு 3/1 இருக்கும்ல, அதை அந்த இடத்துல கொடுத்துக்கணும். அடுத்து கட்டிட பரப்பு, நீங்கள் வீடு கட்டியிருந்தீங்கன்னா அந்த பரப்பை அந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. கூடுதல் விவரம், அதில் என்ன கொடுக்கணும்னா பழைய புலையன் உட்பிரிவு எண், மேலே நீங்கள் கொடுத்துருக்க நம்பருக்கு பழைய சர்வே எண் நம்பர் இருந்தால் அதில் கொடுத்துக்கோங்க. அடுத்து நகர புலையன்றது என்னன்றது இருந்தால் கொடுத்துக்கோங்க. பழைய கதவு எண், உங்களோட புது கதவு எண் நம்பர் மேலே கொடுத்துருப்பீங்க, பழைய கதவு எண் நம்பர் இருந்தால் அதை அந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அடுத்து உரிமையாளர் பெயர், உங்கள் டாக்குமெண்ட்டோட உரிமையாளர் பெயர்ன்றதை கொடுத்துக்கோங்க. அவங்க அப்பா பேர் கொடுத்துக்கோங்க, இது அவசியம் இல்லை. அடுத்து எனி அதர் டீட்டெயில்ஸ், அந்த இடத்துல நீங்கள் எதுவும் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அடுத்து எனி ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் நம்பர் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் நம்பரோட ஒரு ரிலேட்டடாக அந்த ஈசி வேணும்னா அந்த இடத்துல அந்த டாக்குமெண்ட் நம்பரை கொடுத்துக்கலாம். அப்புறம் கேப்சா இருக்க இடத்துல கேப்சா என்னன்றதை கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே முடியும் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா இல்லையான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. எப்பயுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேடுகன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சார்பதிவாளர் அலுவலகம் அப்படின்றது கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. அடுத்து புலையன்றது கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா, 4 மால் கொடுத்துருக்கீங்களா, மொத்த விஸ்தீர்ணம் கொடுத்துருக்கீங்களா, எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேடுகன்றதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் போட்ட ஈசிக்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த கீழே வந்துடும். அதாவது உங்களோட முன்னாடி வாங்கின டாக்குமெண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ், அன்னைக்கு நீங்கள் வாங்கின டாக்குமெண்ட், இதுக்கப்புறம் நீங்கள் வாங்கின டீட்டெயில்ஸ், எல்லா டீட்டெயில்ஸுமே கீழே அந்த டாக்குமெண்ட் நம்பரோடு வந்துடும். அடுத்து இணையவழி விண்ணப்பிக்க அப்படின்னு இருக்கும், முன்பக்கம் இருக்கும், அதில் இணையவழி விண்ணப்பிக்கன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட விவரங்கள், அதில் உங்களோட பெயர், உங்களோட நேம் என்னன்றதை அந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அடுத்து தொடர்பு விவரங்கள், கைபேசி எண் அப்படின்றது இருக்கும், அந்த இடத்துல உங்களோட ஃபோன் நம்பரை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அடுத்து சமர்ப்பிக்க அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கட்டண விவரங்கள் இருக்கும். கட்டண விவரங்களில் உங்களோட விண்ணப்ப எண் இருக்கும், ஈசிஏ ஆன்லைன் உங்களோட நம்பர் இருக்கும். அடுத்து கட்டண விவரங்களில் விண்ணப்ப கட்டணம் எவ்வளோ, தேடுதல் கட்டணம் எவ்வளோ, கணினி கட்டணம் எவ்வளோன்னு இருக்கும். அதெல்லாம் கொடுத்துட்டு செலுத்துகன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து மின்னணு முறை தொகை செலுத்துதல் அப்படின்றதுல உங்களோட விண்ணப்பதாரர் பெயர் என்னன்றது வந்துடும். அடுத்து முகவரி எல்லாமே, மாவட்டம் எல்லாமே வந்துடும், அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். விண்ணப்ப வகைப்பாடு வில்லங்கச் சான்று, சேவை வகைப்பாடு வில்லங்கச் சான்று தான். அடுத்து உங்களோட விண்ணப்ப எண் அந்த இடத்துல வந்துடும். அடுத்து மனு எண், தேடுதல் கட்டணம் எல்லாமே வந்துடும். அடுத்து நீங்கள் சமர்ப்பிக்கன்னு கொடுத்தீங்கன்னா தற்போது செலுத்துக அப்படின்றத கொடுத்துட்டு இணையவழி விண்ணப்பிக்கன்றதை கிளிக் பண்ணி சமர்ப்பிக்க அப்படின்றத கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த பேங்க்கு, அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். அந்த பேங்க் டீட்டெயில்ஸில் போயிட்டு நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ரசீது இந்த வெப்சைட்குள்ளேயே வந்துடும். ஓகே கைஸ், இப்படி தான் ஈஸி அப்ளை பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.